தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதியில் இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா. வணக்கம். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் என்கிற இராணுவ நடவடிக்கையின் பெருமைமிகு வெற்றி, இராணுவ வீரர்களுடைய வீரம் தீரத்தை நம்ம போற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் சந்திக்கிறோம். இந்த இராணுவ நடவடிக்கையின் மூலமாக இந்தியா உலகத்திற்கு சொல்லியிருக்கிற செய்தியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதாவது பஹல்காம் சம்பவமே ஏன் நடந்தது? 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 370 ரத்து செய்யப்பட்டது. இந்த 5-6 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய முன்னேற்றம். ஏன்னா 2019க்கு அப்புறம் எந்த பயங்கரவாத சம்பவமும் நடக்கலை. நினச்ச நேரத்திலலாம் இராணுவ வீரர்கள் மீது கல்லெடுத்து அடித்த ஒரு மாநிலத்தில் அமைதி இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், சுற்றுலாத்துறை, ஏன்னா சுற்றுலாத்துறை தான் காஷ்மீர் பகுதிக்கு மிகப்பெரிய தொழில் வேலைவாய்ப்பு கொடுக்குற பகுதி. அதில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவர்கள் ப்ராஸ்பரிட்டி, ஒரு முன்னேற்றம் மேம்பாடை அனுபவித்தார்கள். அதனால் அந்த சுற்றுலாவை நாம் பயமுறுத்தி மக்களை அந்த துறையினுடைய முன்னேற்றத்தை தடுக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த பயங்கரவாதிகள் பெஹல்காவை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது சொர்க்கம் மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போது இந்தியாவினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், நாம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக கூட நடவடிக்கை எடுக்கலை, பாகிஸ்தான் பொதுமக்களை தாக்கலை, பயங்கரவாதிகள் முகாம் அது சொன்னால் பகவால்பூர் மாதிரி ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைமையிடம், எங்கே ஒரே சமயத்தில் 600 பேருக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கலாமோ அது, அதே மாதிரி முரிட்கே லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைமையிடம், இந்த மாதிரியாக 9 இடங்களை தேர்ந்தெடுத்து நாம் நடத்தினோம். அதுலேருந்து என்ன தெரியுது? நாம் பாகிஸ்தானோட இராணுவ போஸ்ட்டுகளை கூட நிலைகளை தாக்கலை, பாகிஸ்தான் பொதுமக்களை தாக்கலை. ஆகவே நாம் உலகத்திற்கு, நாம் இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை அனுப்பினோம். ஒரு கால் பாகிஸ்தான் அதோடு நிறுத்தி கொண்டு இருந்திருக்குமானால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் நடந்திருக்காது. ஆனால் பாகிஸ்தான் என்ன செஞ்சது? மறுநாள் ஆத்திரமூட்டுகின்ற விதத்தில் காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களை தாக்கினார்கள். 16 பேர் நாம் பொதுமக்களை இழந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் இந்தியா மற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டது. அதனால் பாகிஸ்தானுக்கும் சரி உலகத்திற்கும் சரி, நாம் கொடுக்க நினைத்த செய்தி, நாம் பயங்கரவாதிகளுக்கு எதிரானவர்கள், பொதுமக்களுக்கு எதிராக அல்லங்கிற செய்தியை நாம் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற ஆயுதங்களுடைய காலம் இந்த காலம், இது பயங்கரவாதத்திற்கான காலம் அல்ல. ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது, பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக நடக்க முடியாதுங்கிறப்ப இந்தியா முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒரு உறுதியான வலுவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது இதில் மாண்புமிகு பிரதமர் சொல்லியிருக்கிற அவருடைய அந்த தேச மக்களுக்கான உரையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பாகிஸ்தானுக்கு மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு. ஏன்னா துருக்கி மாதிரியாக நாம் அவங்களுக்கு பூகம்பம் வந்தப்போ நாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவினோம். ஆனால் அந்த நன்றியெல்லாம் இல்லை. துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவி செய்தது, ஆயுதம் அனுப்பியது. ஆகவே நாம் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்றா போக முடியாது. சிந்து நதியினுடைய 1960 திரு ஜவஹர்லால் நேரு அரசு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை நாம் இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம். இட் இஸ் புட் ஆன் ஹோல்டு. அதில் நீங்கள் பாரத நாட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. என்னென்னா, 1960 போட்ட ஒப்பந்தம் லோப் சைடடாக பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்தது போல் இருக்கின்ற ஒப்பந்தமாக இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா சிந்து நதிநீர் தொகுப்பில் 80% பாகிஸ்தானுக்கு, 20% இந்தியாவுக்கு. அதனால தான் இதை நாம் இப்போ ஹோல்டில் வச்சுருக்கோம். அப்போது தண்ணீரும் ரத்தமும் ஒன்றா பாய முடியாது அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கோம். ஆகவே இன்றைக்கி பாகிஸ்தான் புரிஞ்சு கொண்டு இருக்கணும். அதோடு கூட உள்நாட்டு தயாரிப்பு இராணுவ தளவாடங்கள் நீங்கள் பார்த்தா 8, 9, 7ஆம் தேதி விடிகாலை இல்லைன்னா 6ஆம் தேதி இரவு 1 மணி 5 நிமிடத்துக்கு ஆரம்பித்து வெறும் 25 நிமிடம் தான் நம்ம டோட்டல் ஆப்ரேஷன். அதற்கு பிறகு
பாகிஸ்தான் நடந்து கொண்ட விதத்தில் அதுக்கு தாக்குதல் கொடுக்கறதுக்காக நம்ம 8, 9, 10 3 தினங்கள் நம்முடைய தாக்குதல் தொடர்ந்தது. அதில் ஏன் 10ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தான் மண்டியிடணும்? ஏன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய 4 மிகப்பெரிய ஏர்பேஸ் அதை பிரம்மாஸ் வச்சு தாக்கியிருக்கோம். பிரம்மாஸ் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஏவுகணை. அது மாத்திரமல்ல, பாகிஸ்தான் 700க்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ் அனுப்பியது இந்தியாவின் மீது தாக்குது, மிசைல் அண்ட் ட்ரோன்ஸ். அது எதை வச்சு தடுத்தோம்? ஆகாஷ். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற பல நாடுகள் வாங்க முயற்சி செய்கின்ற ஆயுதங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே நாம் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலும் வெளிநாட்டு தளவாடங்களை வாங்கி 100% நாம் இம்போர்ட்டடு எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சுருந்தோம். இப்போ ஆனால் இந்த தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடியர், ஏன்னா டிஃபென்ஸ் காரிடியர் இராணுவ வழித்தடம் 2 இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று உத்தரப்பிரதேஷ். அதுக்கு மாண்புமிகு பிரதமர் வர்றதை தான் இந்த தீய சக்திகள், இந்த ரெவிடியன் ஸ்டாக்கு கோபேக் மோடி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே உற்பத்தி ஆகிற டேங்க் நமக்கு பயன்பட்டு கொண்டு இருக்குது. அதே மாதிரியாக உத்தரப்பிரதேசத்தில் நேற்றைய முன்தினம் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அங்கு பிரம்மாஸ் ஏவுகணை தயாரிக்கும் தொழிற்சாலையை துவங்கி வச்சிருக்கார். ஆண்டுக்கு 150 பிரம்மாஸ் ஏவுகணைகள் அதில் உற்பத்தி செய்யப்படும். ஆகவே நாம் எதிரியை இனிமேல் இங்கே வாலாட்டக்கூடாது அப்படின்னு நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு செய்தியை தரவும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் உதவி இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறம் இராணுவ நடவடிக்கை என்பது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை கொடுத்துருக்கு. பிரதமர் சொன்னதை போல கற்பனைக்கு எட்டாத வகையில் நம்மளுடைய பதிலடி தாக்குதல் என்பது அமைந்திருந்தா பெருமிதமாக நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அதே சூழலில் இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் வருது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உருவான ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையை, போர் நிறுத்தத்தை ஏன் அமெரிக்கா அறிவிக்கணும், இது குறித்து பிரதமர் விளக்கம் கொடுக்கணும், பாராளுமன்றத்தை சிறப்பு கூட்டத்தை கூட்டணும் அப்படிலாம் கேட்குறாங்க. இதை ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் இல்லை சில சில்லுவண்டி காங்கிரஸ் தலைவர்கள் பேசினதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் இன்றைய தலைமுறையினருக்கு காஷ்மீர் இஷ்யூவை பற்றி தெரியாது. நீங்கள் பார்த்தா இந்தியாவில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இணைந்த பொழுது இந்தியன் யூனியனோடு 3 சமஸ்தானங்கள் இணையலை. ஜம்மு காஷ்மீர், ஜுனாகட், ஹைதராபாத். போலீஸ் நடவடிக்கையின் மூலம் ஹைதராபாத் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஜுனாகட் குஜராத்தில் இணைந்தது. ஜம்மு காஷ்மீரில் மகாராஜா ஹரிசிங் அவர்கள் இணைப்பதில் தயக்கம் காட்டினார். ஆனால் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் 4000 பேர் மலைவாழ் மக்கள்ங்கிற போர்வேல காஷ்மீருக்குள் படையெடுக்கிறாங்க. முழு காஷ்மீரையும் அவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். அதனால் அப்போ ராஜா ஹரிசிங் அவர்கள், நான் இந்தியாவோடு இணைத்து கொள்கிறேன், நீங்கள் எனக்கு இந்த பாகிஸ்தான் இராணுவத்தை வெளியேற்ற உதவணும்னு கேட்குறார். இந்தியா ஏற்றுக்கொண்டது. நாம் 2/3 பங்கு காஷ்மீர் பகுதியை மீட்டு முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரோட மிகப்பெரிய தி ஹைட் ஆஃப் ஃபாலி அப்படின்னு சொல்லலான்னு சொன்னால், இராணுவத்தை கன்சல்ட் பண்ணாமல் முன்னேறி கொண்டிருக்கின்ற நம் இராணுவத்தை ஒரு இடத்திலேயே நிறுத்தி யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் அறிவித்தார். அதன் காரணமாக 2/3 பங்கு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ணியும் மீதி 1/3 பங்கு காஷ்மீர் தங்கி போச்சு. அதைத்தான் நாம் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்கிறோம். சரி, இந்த காஷ்மீர் பிரச்சனையை யூஎன்னுக்கு கொண்டு போனவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இதை சர்வதேசமயம் ஆக்கக்கூடாதுன்னு அப்போ எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேரு கொண்டு போனார். சரி, இவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், 72 பங்களாதேஷ் லிபரேஷன் யுத்தத்தில் இந்திய இராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தை காட்டி வெற்றி பெற்றோம். பங்களாதேஷ் உருவானது. பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் 93,000 பேர் பிரிசனர் ஆஃப் வார், போர் கைதிகளாக பிணை செய்யப்பட்டார்கள். அப்போது சிம்லாவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில்
வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு நீங்கள் வெளியேறினால்தான் இந்த 93,000 பேரை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொன்னாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்துக்கு எதிராக அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்ற இடத்திலேயே ஒரு குரல் ஒலித்தது. அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அப்போ அவர் சொன்னதே என்ன, இப்போ தான் சரியான நேரம் அவங்களோட, ஏன்னா ஒரு இராணுவ வீரரை பயிற்சி செய்து உருவாக்குவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 93,000 இராணுவ வீரர்கள், பாகிஸ்தானி இராணுவ வீரர்கள். நம்ம இன்றைக்கே பாகிஸ்தான்கிட்ட 6 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000 பேர். அன்றைக்கி இதை விட கம்மியாக இருந்தது. அது நம்ம கையில் இருக்கிறத நாம் செஞ்சுருக்கணுமா இல்லையா? இராணுவம் களத்திலே பெற்ற வெற்றியை பேச்சுவார்த்தையிலே தவற விட்ட காங்கிரஸ்காரர்கள் இப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த விதத்துலையும் நாம் விட்டு கொடுக்கல. வரலாற்று வாய்ப்பை தவற விட்டவர் இந்திரா காந்தின்னு சொல்லிட்டீங்க. எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு. ஆனால் காங்கிரஸில் இன்னொன்று என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, 1971 பொறுத்த வரைக்கும் அப்போவே அமெரிக்க அதிபர் இந்த பிரச்சனைகளை தலையிட வந்தாங்க. அப்போ வேற நாடுகளுடைய மத்தியஸ்தம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிறோம்ங்கிறதுல உறுதியாக இந்திரா காந்தி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியா அப்படி இல்லை. பிரதமர் வந்து அமெரிக்கா ஏன் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும், அப்போ மூன்றாவது நாட்டுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, நீங்கள் எங்கேயாவது அமெரிக்க அதிபரே எங்கால் இந்நாள் போய் பேசினார்? நீங்கள் 10ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும், ஏன்னா நீங்கள் நம்முடைய 11ஆம் தேதி இரவு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவும் முப்படை தளபதிகளும் பேட்டி கொடுத்தாங்க மக்களுக்கு. காரணம் அதுதான். ஏன்னா இந்த பொய்யான நரேட்டிவை செட் பண்ணியே மொப்பம் அவனை சிங்கண்டான்னு காங்கிரஸ் பேசுகிறத தேர் பிளஃப் ஷுட் பி கால்டுங்கிறதுனால தான் அவர்களே பேசும்பொழுது என்ன சொன்னார், ஹி ஹஸ் கான் ஆன் ரெக்கார்ட். 1:30 மணிக்கு பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ எங்கிட்ட பேசினார், நாங்கள் போர் நிறுத்தி கொள்கிறோம், நீங்களும் போர் நிறுத்தம் அறிவிக்க வேண்டும்னு. 3:30 மணிக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 2 மணி நேரங்களுக்கு பிறகு நான் காரணம்னு ட்ரம்ப் சொல்லிக்கிறார். இது எப்படின்னா, கிராமத்தில் தேர் நடக்கும் பொழுது அந்த தேரை நிறுத்தினோம்னா முட்டுக்கட்டைன்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு யாராவது தடையாக இருந்தால் ஏன்டா முட்டுக்கட்டை போடுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த முட்டுக்கட்டைங்கிறது என்னன்னா, தேரோட்டத்தின் பொழுது அந்த தேரை நிறுத்துறதுக்கு ஒரு கட்டை போடுவாங்க. அப்போது இந்த மரியாதை தம்பரான்னு ஊரில் ரொம்ப தன்னை பெருசாக காட்டிக்கிறவர், நிறுத்து 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 அது. அதுக்கப்புறம் அந்த முட்டுக்கட்டையை எடுத்தால் தான் தேரை இழுக்க முடியும். அந்த சிப்பந்திகள் முட்டுக்கட்டையை எடுக்க போகும்பொழுது இழு இழுன்னு அந்த மாதிரியா இல்லையா? எதுக்கு ட்ரம்ப் அப்படி பண்ணினாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு இடத்திலாவது அமெரிக்க அமைச்சர் அல்லது அமெரிக்க செக்ரட்டரி பேசினார், அதுக்கப்புறம் நடந்தது, ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா? அதோடு மட்டும் இல்லை, மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அவருடைய உரையின் பொழுதே என்ன சொல்கிறார், நாங்கள் எந்த நாட்டினுடைய தலையீட்டையும் ஏற்க மாட்டோம், தேவையும் இல்லை, we won't accept and there is no need அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். அதனால் யாரோ ஒரு 3வது நபர் எந்த ஆதாரமும் இல்லாமல் கிளைம் பண்ணுறத இவர்கள் எடுத்துக்கொண்டு பேசுவாங்க. இந்திய பிரதமர் சொல்கிறதே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? அதனால் இது காங்கிரஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த காங்கிரஸோட நெரேட்டிவ் புழுகு மூட்டையெல்லாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விஷுவலே போடுறாங்க. அதாம்பூரில் பஞ்சாபில் இருக்கிற நம்ம விமானப்படை தளம், அதை நாங்கள் நொறுக்கிட்டோம், அங்கேருந்து S-400 அதை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் நேராக அங்கே போய் நம்ம இராணுவ வீரர்களோடு உட்கார்ந்து வெற்றியை கொண்டாடியிருக்கார். ஆகவே அதுலேருந்து என்ன தெரியுது, பாகிஸ்தானுடைய பொய்கள் உருட்டுகள் அல்லது வேறு 3வது மனிதர்களுடைய பொய்களை நம்புகின்றவர்கள் நம் நாட்டின் அரசாங்கத்தை, ஏன்னா டிஜிஎம்ஓ ஓப்பனாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, நான் ஒரு விஷயம் பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த அளவுக்கு இந்தியாவில் தேச விரோதிகள் இந்தியாவில் சக்திகள் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுன்னு ஒரு பேர் சொல்ல விரும்பலை, பிரபலமான ஆங்கில பத்திரிக்கை செய்தி வெளியிடுது. அதுக்கப்புறமா மத்திய அரசு உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை டிலீட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வெளியிடும் பொழுது உங்களுடைய ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் என்னாச்சு? ஏன் நீங்கள் வெரிஃபை பண்ணலை? அதனால் இங்கே என்ன சொன்னால்,
பாகிஸ்தானில் வீதிக்கு வீதி தீவிரவாதி இருக்கான். ஆனால் அந்த நாட்டுக்கு எதிராக பேசுகிறவங்க ஒருத்தரும் இல்லை, தேச துரோகிகள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேச விரோத சக்திகளோடு இணைந்து செயல்படும் தீய சக்திகள் இருக்கிறார்கள்ங்கிறது இந்த மாதிரியான விஷயத்தில் நமக்கு தெரியுது. நீங்கள் தொடக்கத்தில் ஒன்று குறிப்பிட்டீங்க, ஆர்டிகல் 370 நீக்கியது, அங்கே அமைதி நிலவியது, சுற்றுலாவுடைய வளர்ச்சி, இதெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் பயங்கரவாதிகள் அந்த கொடூரத்தை ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே இருக்கிற தலைவர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டிகல் 370 நீக்கியது அங்கு அரசு நடத்திய அடக்குமுறைக்கு எதிராகத்தான் விளைவாக தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. உள்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இங்கே விடுதலை சிறுத்தை மாதிரி அமைப்புகள் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதை நியாயப்படுத்தி, அதாவது ஏப்ரல் 22 பஹல்காம் அட்டாக்கை நீங்கள் 370 ரத்து பண்ணதுனால ஒன்றிய அரசுக்கு எதிராக பயங்கரவாதிகள் செய்த செயல்னு. ஒன்றிய அரசுக்கு எதிராக பயங்கரவாதி செஞ்சதை நியாயப்படுத்தலாமா? தேச துரோகிகளேங்கிறேன் நான், தேச துரோகிகள். ஏனென்றால் இவர்கள் எப்படியாவது இந்தியாவை சுக்கு நூறாக்கிடணும். ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சுயாட்சி தீர்மானம் போட்டிருக்காங்களே, 69 போட்டாங்க. இந்த திராவிடியன் ஸ்டாக் கமிட்டி அமைச்சிருக்காங்க இல்லை, 69 என்னோட கேள்வி அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ போக வேண்டாம். 69 தீர்மானம் போட்டீங்க, அதுக்காக ராஜமன்னார் கமிட்டி போட்டீங்க. ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் 71 கொடுத்தது. 2004லேருந்து 14 வரை ஆட்சியில் இருந்தீர்களே, என்ன பண்ணீங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில்? அது அன்இம்ப்ளிமெண்டபிள், செயல்படுத்த முடியாத உங்களுடைய வெற்று தீர்மானம். அந்த மாதிரி தீர்மானம் இப்பையும் போடுற துணிச்சல் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு இருக்கே, இது தப்பு இல்லையா? இது பிரிவினைவாதம் இல்லையா? ஆகவே இந்த பிரிவினைவாத சக்திகள் அவர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு லேடி, டிகே லேடி, அந்த மாதிரி என்னவெல்லாம் பேசுகிறாங்க, இது மத்திய அரசு செஞ்சது அப்படின்னு. ஆகவே இந்த மாதிரி தேச துரோகி. எனக்கு என்னன்னா, பீகார் தேர்தல் வருது அதுக்காக செய்தான்னு பேசியிருக்காங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் காவல்துறை எதுக்கு இருக்கு? வாட் இஸ் தி டிஜிபி டூயிங்? அஸ்ஸாமில் இந்த மாதிரி பேசின எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரியா இந்திய அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்த ஒரு பேசி இருக்கின்ற ஒரு லேடியை ஏன் கைது பண்ணலை? ஒய் தே ஹேவ் நாட் அரெஸ்டட்? இதை பப்ளிக் இஷ்யூவாக ராஜா ஆக்குவான், பிஜேபி ஆக்கும். என்ன பண்ணுது போலீஸு? சாதாரணமாக இருக்கக்கூடிய மாரிதாஸ் போன்ற பல பேர் இருக்காங்க ஊடகத்தில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் வேட்டையாடுறீங்க. ஆகவே தமிழ்நாட்டில் நிர்வாகமும் கூட தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயலாற்றி கொண்டிருக்கு, இல்லை செயல்படாமல் இருக்கு. தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்குன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இராணுவத்துக்கு ஊக்கமளிக்கின்ற வகையில் உங்கள் பக்கம் நிற்கிறேன்னு அந்த பேரணி தொடங்கி முடியறதுக்குள்ளாக போர் நிறுத்தமே செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது இந்த புறைக்கு சத்தம் போடுற நாய் மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இது நீங்கள் இந்த கேவலத்தை என்னன்னு சொல்கிறது? இதுதான் சொல்கிறேன், இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட நேரேட்டிவ்ஸ். எப்படி இலங்கையில் 1 மணி நேரத்தில் போர் நிறுத்தினாங்களோ உண்ணாவிரதம் தான், அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இவங்க எந்த மாதிரின்னு சொன்னால், நாம் இந்திய இராணுவம் போரிட்டு பங்களாதேஷ் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் தன்னையே தமிழகத்தின் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் போஸ்டர் ஒட்டின்றவங்க இங்கே இருக்காங்கல்ல, இப்போ இல்லை, உண்ணாவிரதம் இருந்தவர். இதெல்லாம் நடந்திருக்குல்ல. இந்த கோமாளித்தனங்கள் நடக்குது. மக்கள் ஆனால் இப்போ பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ முன்னைய மாதிரி இல்லை. முன்ன 4 நாள் முன்னாடி யூபியில் ஏதாவது நடந்தால் நமக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உடனுக்குடன் மக்களுக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் நான் பல ஊடகங்களில் பார்த்தேன். தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் மோடி அவர்கள் செய்த காரியம் சரி, பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தேசபக்தி உணர்வோடு மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வங்கதேசத்தை குறிப்பிட்டதுனால இப்போது பாகிஸ்தானில் ஒரு பெரிய மாகாணமாக இருக்கிற பலுச்சிஸ்தான் தனிநாடு கேட்டு அங்கே பலுச்சிஸ்தான் விடுதலைப்படி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கு. இது ஒரு சரியான தருணம். 1971 போல் 2025 பலுச்சிஸ்தான் நாட்டை உருவாக்குவதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு இல்லை, இந்தியா அதுக்கான முயற்சியை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குரல்லாம் வருது. இல்லை, இப்போது இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தலைமை, அவங்க முடிவெடுக்கணும். ஆனால் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய நிலைமை என்னங்கிறத ஒரு ஊடகவியலாளருங்கிற முறையில் உங்களுக்கும்
இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மக்களுக்கு செய்தி போகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் 44% நிலப்பரப்பு இருக்கிற பலூச்சிஸ்தானில் அவங்க நேற்றைய சோஷியல் மீடியா ரிப்போர்ட்ஸ் படி அவங்க ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் அறிவிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து நடந்த விவாதங்களில் பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு பலூச்சிஸ்தானுக்குள்ள எந்த கண்ட்ரோலும் இல்லை. பாகிஸ்தான் இராணுவத்தில் இருந்த முன்னாள் இராணுவ தளபதிகள், முக்கியமான இராணுவ தலைவர்கள் அவங்க எல்லாம் இப்போ பிஎல்ஏல சேர்ந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சேர்ந்து செயல்படுறாங்கன்னு. இன்றைக்கி அது தவிரவும் இன்றைக்கி பாகிஸ்தானில் நீங்கள் பார்த்தா முன்னே ஆப்கானிஸ்தான் நமக்கு எதிரான அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கி இன்னமும் சர்வதேச நாடுகள் அங்கே இருக்கின்ற தாலிபான் அரசு அங்கீகரிக்காவிட்டாலும் பாரத நாடு அதை அங்கீகரித்து அவர்களுக்கு மருத்துவமனைகள் கட்டுவதற்கு பல்வேறு விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நாம் உதவி கொண்டு இருக்கோம். ஸோ இப்போ பாகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தானை நம்ப முடியாது. அது தவிர ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிய இராணுவத்தினர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆக உள்நாட்டு குழப்பம் இருக்குது. அங்கே ஆப்கானிஸ்தானோட தாலிபானுக்கும் இங்கே பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இல்லாமல் போய் அவங்க இந்தியாவோட உறவு வைக்க ஆரம்பித்த உடனே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபானிகள் தனியாக பாகிஸ்தான் தாலிபான்னு அமைச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சூழ்நிலை என்னன்னு சொன்னால் ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதை இனி சர்வதேச லெவலில் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் பாகிஸ்தான் பலவீனப்படுவது, பாகிஸ்தான் எதிர்ப்பு சக்திகள் இன்றைக்கி பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அமைதியான தெற்கு ஆசியா உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பலூச்சிஸ்தானை உருவாக்குறோம்னு சொல்லி, அதனால் இந்த மாதிரியாக பயங்கரவாதத்திற்கு எதிரான சக்திகள் வளருவது நமக்கு வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் இன்னொன்று அவங்க பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் சர்வதேச பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்கிற இடமா இருக்குது, மதவாதத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற அரசாக இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் நாங்கள் மேற்கிலிருந்து உங்களுக்கு துணையாக வர்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேன்னே, இதெல்லாம் இராணுவ ஸ்ட்ராட்டஜிகளை பொறுத்தது. ஆனால் ஒன்று, பாகிஸ்தான் இட் இஸ் ஹாட் பெட் ஆஃப் டெரரிசம். இது உலகத்தில் இருக்கின்ற மனித குலத்துக்கு எதிரான ஒரு நாடாக இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் பகவால்பூரில் அந்த ஜெய்ஷி முகமது அதனுடைய தலைமையிடம் தாக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மசூதி 600 பயங்கரவாதிகள் ஒரே சமயத்தில் பயிற்சி பெறலாம். அதோட காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா, 100 கோடி. ஆக அங்கு உலகம் முழுதும் இருந்து இளைஞர்களை கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஹமாஸோ அல்லது ஹிஸ்புல்லாவோ அங்கெல்லாம் செயல்படுறவர்கள் கூட இங்கு பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம், பாகிஸ்தானுடைய ட்ரோன் அட்டாக் நடந்தது இல்லை, அந்த ஹமாஸ் ஸ்டைலில் அது இருந்தது. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜெனரேஷன் ஆஃப் டெரரிசம் நடக்குது. அதனால் பாகிஸ்தானை உலக அளவில் ஐசோலேட் பண்ணணும். டெரரிசத்தை முடிவு கொண்டு வரணும்னா பாகிஸ்தானை பாடம் சொல்லித்தான். சரியான பாடத்தை இப்போ இன்றைக்கி இந்தியா கொடுத்துருக்கு. சரியான பாடத்திலேருந்து அவர்கள் இதுக்கப்புறம் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? நான் என்ன சொன்னேன், நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. நான் யாரையும் தப்பாக சொல்கிறதுக்காக இந்த பழமொழி சொல்லலை. அதனால் பாகிஸ்தான் திருந்துமா திருந்தாதா, நாம் மாண்புமிகு பிரதமர் 2 விஷயம் தெளிவாக்கியிருக்கார். ஒன்று, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் கிவன் அப், இட் இஸ் போஸ்ட்போன், ஸ்தகித் கியா கயா. ஏன் இது எதை டிபெண்ட் ஆகியிருக்குன்னு சொன்னால், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்மகிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கைவிடவும் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்தே ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர வேண்டுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்வோம். அதனால்
பாகிஸ்தான் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னுமா ஒரு விமர்சனம், நீங்கள் பிஓகே குறிப்பிட்டதுனால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீட்பதற்கு இது ரொம்ப சரியான தருணம். நான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தப்ப மீட்டிருந்திருக்கலாம், ஆனால் இந்திய அரசு ஒரு தவறான முடிவு எடுத்து தற்காலிக போர் நிறுத்தம்னு அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வருது. இல்லை, இது நாம் ஒன்று யோசிக்கணும். நாம் செய்த தாக்குதல்கள் பூரா வான்வழி தாக்குதல்கள். பாகிஸ்தான் மாதிரி எல்லையில் நாம் அட்டாக் பண்ணலை. நாம் வான்வழி தாக்குதல். பாகிஸ்தான் உள்ளே போய் பிரதமர் உபயோகப்படுத்தின வார்த்தை, அவர்கள் நெஞ்சிலே மிதித்தோம், மண்ணோடு மண்ணாக்கினோம் அப்படிங்கிறது. ஆனால் நாம் இப்போது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இன்ஃபேண்ட்ரி உள்ளே போகணும். இராணுவம் நேரடியாக யுத்தத்தில் இறங்கும் பொழுது நமக்கு நஷ்டம் அதிகமாகும். ஏன்னா பொருள் நஷ்டத்தை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா இந்திய இராணுவ தளவாடங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் இப்போ ஏற்பட்டிருக்கின்ற பொருள் நஷ்டத்தை சரி பண்ணிட முடியும். ஆனால் உயிர் நஷ்டம் வரும். அப்போது நாம் அழுத்தத்தின் மூலமாக, இப்போ ஏற்கனவே பாகிஸ்தான் நம்ம டிஜிஎம்ஓ உபயோகப்படுத்தின வார்த்தை, பாகிஸ்தான் வாஸ் பெக்கிங் பிஃபோர் அஸ், நீங்கள் முன்பாக அவர்கள் கைகட்டி நின்றார்கள். காரணம் என்ன? அவங்களோட விமான தளங்களை தாக்கும் பொழுது அவங்க எங்கே புதைச்சி வச்சுருக்காங்களோ பதுக்கி வச்சுருக்காங்களோ அணு ஆயுதங்கள் தெரியாது. ஆனால் அந்த மிரட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்கிறார்? இந்த போலி அணு ஆயுத மிரட்டல் செல்லாது அப்படின்னு. அதனால் அந்த 4 ஏர் ஸ்ட்ரிப்பு ரொம்ப முக்கியமானது. அங்கே அடித்ததும் கதறி கொண்டு வந்து மண்டிக்கிட்டது பாகிஸ்தான். அதனால் அழுத்தத்தின் மூலமாக இதை ரிட்ரைவ் பண்ணுறது பெட்டர். இராணுவத்தை அனுப்பி நம்ம இராணுவ வீரர்களையும் இழந்து அதை நாம் ரிட்ரைவ் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி இருக்கிற நிலையில் 4 நாளைக்கு மேலே நேரடி யுத்தம் பாகிஸ்தானால் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த அழுத்தத்தின் மூலமாகவே பாகிஸ்தானை ஹேண்ட் ஓவர் பண்ண வச்சா தட் இஸ் பெட்டர். அதனால தான் மாண்புமிகு பிரதமர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்தகித் கியா கயா, we have not given up, it is just postponed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயங்கரவாதத்தினால இந்தியா எத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ பெரிய பாதிப்புகளும் இழப்புகளையும் சந்திச்சிருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் சில தலைவர்கள் இங்கேயே சொல்கிறாங்க, போர்லாம் வேண்டாம், தண்ணியை நிறுத்தினதெல்லாம் கூடாது, தண்ணியை சர்வதேச ஒப்பந்தத்தின்படி இருக்கிற தண்ணீரெல்லாம் நிறுத்தக்கூடாது, போர் வேண்டாம். 2 மாநிலத்துக்கு இடையில் நதிநீர் ஆணையம் போட்டு அதில் இருக்கின்ற தீர்ப்புப்படி கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுதா? அதுக்கு நம்ம மத்தியிலேருந்து தான் இன்டர்வீன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் பக்கத்து மாநிலத்துக்கே இப்படி இருங்கிறீங்க, பாகிஸ்தானுக்காக பரிந்து பேசுவீங்களா? வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன் நான். பாகிஸ்தானில் நீங்கள் பாருங்கள், நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கொடுத்துட்டு ரேஸை விடுறேன்னு பாகிஸ்தான் சொல்லும் பொழுது கூட நதிநீர் பங்கீட்டில் 20-80ன்னு நிச்சயமாக இருக்காது. இந்தியா அதனுடைய ஷேரை பெறும். ஆகவே இட்ஸ் இந்த வே ரைட்டு. பாகிஸ்தானை நீங்கள் மூக்கை பிடிச்சா வாயை திறப்பான், வயிற்றில் அடித்தா மண்டிடுவான். அதனால் நீங்கள் பாருங்கள் இன்னும் 3 மாதத்தில் என்ன நடக்குதுன்னு. நம்ம நிறைவாக தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் சார். 2026 தேர்தல் களம், பாஜக எதை முன்வைக்க போகிறது? சரி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார் அப்படிங்கிறது மாதிரி அவர் இங்கே வந்தார், கூட்டணி என்டிஏவை விஸ்தாரப்படுத்தி அதில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து இங்கு ஏன் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது? பிரதானமான குறிக்கோள், இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. விஷயம் அறிந்தவர்கள் உறுதி செய்கின்ற செய்தி என்னென்னா, இந்தியாவிலேயே நார்காட்டிக்ஸ் போதைப்பொருள்கள் அதிகமாக புழங்குகின்ற மாநிலமாக பஞ்சாப் இருந்தது முதலிடம். இன்றைக்கி எந்த மாநிலம் தெரியுமா? தமிழ்நாடு. நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டெல்லாம் வைக்கிறான் சார். அதாவது என்ன குறிக்கோள்னு சொன்னால், இந்த கூட்டத்துக்கு தி க்ரீம் ஆஃப் எலைட்டு, அந்த குழந்தைகள்லாம் நாம் போதைக்கு ஆளாகிட்டோம்னா தமிழ்நாட்டை அழிச்சுடலாம். இதுக்கு பூராத்துக்கும் வாழாவிருக்கின்ற ஒரு அரசு
இந்த திமுக அரசு. காரணம், மேதக ஆளுநர் கேட்குறாரு சங்கரங்கோவிலில் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மாநாட்டில், தமிழ்நாடு அரசாங்கம் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, ஆனால் தமிழ்நாடு போலீஸு 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக் இதுவரை பிடிச்சது உண்டாங்க. அப்போ என்ன? இந்த அரசாங்கம் வாளாவிருக்கிறது, பார்த்து கொண்டும் சும்மா இருக்குது. அதனால தான் ட்ரக் மேஃபியா தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கம் வர்றது அடுத்த தமிழ் இன தலைமுறைக்கு கேடு. அதனால் இந்த ஆட்சி வரக்கூடாதுங்க. அந்த இலக்கை நாம் நிச்சயமாக அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செயலற்ற அரசுன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க தமிழ்நாடு அரசு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்றைய தினம் கூட பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு 9 பேருக்குமே ஆயுள் தண்டனை, வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது திமுக அரசுக்கு கிடைத்த வெற்றி எப்படி சொல்கிறாங்க ஜட்ஜு உங்களா? என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் நீதித்துறையை அசிங்கப்படுத்தலையா? சரி, இந்த வழக்கை நடத்தினது யார்? சிபிசிஐடியா? சிபிஐ. சிபிஐனுடைய வழக்கறிஞர்கள் மிகச் சிறப்பாக ஆதாரங்களை திரட்டி அதை கோர்ட்டில் ப்ரெசண்ட் பண்ணி ஒரு பிறர் சாட்சியும் இல்லாமல் நடத்தின காரணத்தினால அந்த 9 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எந்த விதத்தில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வீட்டில் குழந்தை பிறந்தா வாழ்த்து சொல்கிறதோடு நிறுத்திக்கணும். நான் தான் காரணம்னு பேசலாமா? அசிங்கமா இல்லையா? ஆகவே இது சிபிஐயின் வெற்றி, நீதித்துறையின் வெற்றி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக நடந்திருக்கின்ற ஒரு தர்ம நிலையை நிலைநாட்டுகின்ற ஒரு தீர்ப்பு. அந்த அளவில் நம்ம வரவேற்கிறோம். இதுக்கு திமுக நீங்கள் இது கொண்டாட, அவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் வழக்கே பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்ல வந்தேன் நான். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் சென்னையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. நீங்கள் அதை போய் தடை வாங்கியிருக்கீங்களே, ஏன் உங்கள் சிபிசிஐடி வச்சு இன்னமும் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்காமல் இருக்கீங்களே அண்ணா யூனிவர்சிட்டியில்? அந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கா? அதனால் ஃபால்ஸ் கிளைம் எல்லாம் பண்ணாதீங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. யூ ஹவ் ஃபெயில்ட் இன் எவ்வரி ஃப்ரண்ட். தமிழ்நாடு அரசாங்கம் தோல்வியின் ஒட்டுமொத்த உருவம். சிபிஐ ஒரு வழக்கை எடுத்தால் எந்த அளவுக்கு முடிவு இருக்குங்கிறது இது உதாரணமாக தெரியும். நிச்சயமா. ஏன்னா சிபிஐ திறம்பட, காரணம் இம்பார்ஷியாலிட்டி. சிபிஐக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அஸ்ஸாமில் இந்தியாவுக்கு எதிராக பேசியவர்கள் 14 பேர் எம்எல்ஏ உட்பட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இந்த திமுகவுடைய பெண் பேச்சாளர், திகாவுடைய பெண் பேச்சாளர் ஏன் இன்னும் கைது செய்யப்படலை? பாரபட்சம், கலர்டு விஷன். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் முடிவுக்கு வரணும் சார். இது இருக்கிற வரை தமிழ்நாட்டில் எந்த செக்ஷனுக்கும் நியாயம் கிடைக்காது. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.